ஆஹா, அம்மா சந்தியா விஷயத்தை விடமாட்டாங்க போல இருக்கே. ஒரு பக்கம் அருண் சந்தியாவை விட்டுருங்கன்னு சொல்றான், இன்னொரு பக்கம் சந்தியா சுந்தர் கூட சுத்துறா. அது மட்டும் இல்லாம சந்தியா வீட்டுக்கு வந்தான்னு அருண் ஃபோன் பண்ணி வேற சொன்னான். நான் சந்தியாவை விட்டுறலாம்னு நினைச்சாலும் என் அம்மா விட மாட்டேங்கிறாங்களே. ஒருவேளை அருண் உன்கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு உன் காலில் விழுந்து கதறினாலும் மனசு மாறி சரின்னு சொல்லிடாத. அவன் ஒரு அரக்கன். சதீஷ் சார், பிஸியா எங்கேயோ கிளம்பிட்டீங்க போல. ஆமாங்க சார், முன்ன மாதிரி நீங்க இப்பெல்லாம் ஃப்ரீயாவே இருக்கிறதில்ல. ஆமாங்க. வாங்களேன், காஃபி ஷாப் வரைக்கும் போயிட்டு ஒரு காஃபி குடிக்கலாம். இல்லைங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி காஃபி சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் பேசலாமே. இல்லைங்க, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா. ஒரு நிமிஷம். இருங்க, ஒரு முக்கியமான கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல பரவாயில்ல, இங்கேயே பேசுங்க. இல்லைங்க, இது கொஞ்சம் பர்சனல். சரி சரி பேசுங்க. ஹலோ சார், நான் ராமநாதன் பேசுறேன். ஹேய் ரமா. அடையார் சைட்டுக்கு ஜெல்லி வந்துருச்சு. ரமா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னல, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல சார், நல்லா இருக்கு. ரமா, அதிகமா அலையாத, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும், சரியா? அடப்பாவி, ரமான்னு ஒரு பொண்ணு கிட்ட பேசுறான். ஒரு நாள் கூட என்கிட்ட இப்படி பேசினதே இல்லையே. சரிங்க சார். ரமா, அப்புறம் உனக்கு எந்த உதவியா இருந்தாலும் எந்த நேரத்துல வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. கண்டிப்பா கண்டிப்பா பண்றேன் சார். உனக்கு உதவுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். சரிங்க சார், நான் கண்டிப்பா பண்றேன் சார். நான் வச்சிடறேன் சார். பாய்டா செல்லம். என்னாச்சு இவருக்கு? உடம்ப நல்லா பாத்துக்கோ. லவ் யூ டூ பேபி. ஓ, சதீஷ் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றாரு போல, அதான் என்ன அவாய்ட் பண்றாரு. என்னங்க யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஓ, நம்ம நாடகம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இதை வச்சு பிரிஞ்சிட வேண்டியதுதான். சரிங்க, நான் கிளம்பட்டுமா? இல்லைங்க, காஃபி ஷாப் போய் காஃபி சாப்பிடலாம்னு சொன்னீங்க. வேண்டாங்க. இல்லைங்க, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. அதுவும் வேண்டாங்க. என்ன சந்தேகம் நீங்க? திடீர்னு இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க. மாத்தி மாத்தி பேசுறது நான் இல்லங்க, நீங்க தான். நான் என்னங்க மாத்தி பேசினேன்? ஐயோ சாமி, நான் தான் மாத்தி பேசிட்டேன். நீங்க கிளம்புங்க. தாம்பரம் தானே போறீங்க? வாங்க, நான் வேணா உங்களை டிராப் பண்ணிடுறேன். எங்கேயும் நீங்க என்ன டிராப் பண்ண வேண்டாம், நீங்க கிளம்புங்க. ஓகே. கூப்பிட்டீங்களா? இல்லங்க. இல்ல, கூப்பிட்ட மாதிரியே இருந்தது, அதான் கேட்டேன். நான் உங்களை கூப்பிடலங்க, நீங்க கிளம்புங்க. சரி, பாய்.
பாய் சந்தியா. பாய். சந்தியா போன் பண்றா. சொல்லுமா சந்தியா. உங்க பையன் சதீஷ பார்த்தேன். பேசுனியாமா? என்ன சொன்னா? அது நம்ம பையனோட காதல் விஷயம் ஏதாவது தெரிஞ்சு போச்சோ? சொல்லுமா சந்தியா. மனச தைரியமா வச்சுக்கோங்க. என்னம்மா சொல்ற? ஏதாவது பிரச்சனையா? உங்க பையனோட நடவடிக்கை தான் சரியில்லை. என்னம்மா சொல்ற? என்ன பண்ணா? அவர் யாரோ ஒரு பொண்ண லவ் பண்றாருன்னு நினைக்கிறேம்மா. என்னம்மா சொல்ற? நீ அவன் வேற பொண்ணோட சுத்தறத பாத்தியா? அதெல்லாம் இல்லம்மா. யாரோ ஒரு பொண்ணுகிட்ட கொஞ்சம் போன்ல பேசிட்டு இருந்தாரு. ஐயோ, இந்த மாதிரி அவர் யார்கிட்டயும் பேசி நான் பார்த்ததே இல்ல. இரு சந்தியா, அவனை நான் என்ன பண்ற பாரு. அம்மா வேண்டாம், அவர்கிட்ட எதுவும் பேசாதீங்க. அவரோட நடவடிக்கை எல்லாம் நல்லா கவனிங்க. சந்தியா, இப்படி அவன் வேற ஒருத்திய லவ் பண்றான்னு சொல்ற, உனக்கு வருத்தமாவே இல்லையாமா? அதெல்லாம் இல்லம்மா. ஏமாற்றம் எனக்கு ஒண்ணு புதுசு இல்லம்மா. அது பழக்கப்பட்ட ஒண்ணுதான். சந்தியா, நான் அவன்கிட்ட இத பத்தி எதுவுமே பேச வேண்டாமா? இப்போ நீங்க எதுவும் பேசாதீங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்கம்மா, நான் வச்சிடுறேன். பாவம் சந்தியா, மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கோம் அவளுக்கு. நான் தான் அவளுக்கு வீணா ஆசைய வளர்த்து விட்டுட்டேன். பாவம் சதீஷ் அம்மா, நான் தான் மருமகளா வரணும்னு ரொம்ப ஆசைய வளர்த்துக்கிட்டாங்க. இப்போ வேற ஒரு பொண்ண அவர் லவ் பண்றாரு. மனசு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க பாவம் அவங்க. எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. என்ன தம்பி, ஷாக் ஆயிட்டியா? நான் எப்படி இங்க வந்தேன்னு பாக்குறியா, இல்ல நீ எப்படி இங்க வந்தேன்னு யோசிக்கிறியா? உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்காக ஏன் கால் போன போக்குல போற? நாம வாழற வாழ்க்கை யாரையும் பாதிக்காம இருக்கணும். நாம வாழ அடுத்தவங்களை கெடுக்க கூடாது தம்பி. யோ, என்னையா ஓவரா பேசுற? நீ யாரு? கடவுள். யோ, மரியாதையா இங்கிருந்து ஓடி போயிடு, இல்ல உன்னை கொன்னு போட்டுருவேன். நீ இன்னும் திருந்தலையா? இனிமே நீ சுசியை தேடி வந்த நான் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். என்னை எதுக்காக சுசி அடிச்சா? அவங்க எங்க அடிச்சாங்க?
நீ தான் அவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ண. சுசி நினைச்சிருந்தா உன்னை கொன்னு போட்டிருக்கலாம். பாவம்னு உயிர் பிச்சை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இனிமேலாவது திருந்து போ. யோ சித்தி சித்தி விட மாட்டேன். சதீஷே, ஆ என்னம்மா? கொஞ்சம் கீழே இறங்கி வா. சொல்லுங்கம்மா, என்னம்மா விஷயம்? சந்தியாவுக்கு நீ லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சு போச்சுடா. அவ ஃபீல் பண்ணி என்கிட்ட காலையில போன்ல பேசினாடா. டேய் பாவம்டா அவ. அம்மா, அதுக்காக நான் என்னம்மா பண்ண முடியும்? நான் வேணா சந்தியா கிட்ட என் நிலைமையை எடுத்து சொல்லட்டுமா? இல்ல உங்களுக்காக என்னோட காதலை தியாகம் பண்ணி நீங்க ஆசைப்பட்ட சந்தியாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? வேணாண்டா சதீஷ், உன் காதலையும் உன் கனவையும் நான் அழிக்க விரும்பல. ஆனா அதே நேரத்துல சந்தியா இதை எப்படி தாங்கிக்குவான்னு நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்குடா. அவங்க பக்குவப்பட்ட பொண்ணுமா. கண்டிப்பா என் காதல் விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்களே எனக்கும் நான் லவ் பண்ற பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கம்மா. சரிடா, அவகிட்ட பக்குவமா பேசு. என்கிட்ட இது நாள் வரைக்கும் உன் காதலை மறைச்சு வச்ச மாதிரி அவகிட்டயும் மறைச்சிடாதடா. இல்லனா சொல்லு, நானே உன் காதலை போன் போட்டு சொல்லிடுறேன் சந்தியா கிட்ட. அம்மா வேண்டாமா. அவங்க கிட்ட இப்படி திடுதிப்புன்னு பேசினா மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால நேரம் பார்த்து நானே சந்தியா கிட்ட பேசுறேன். என்னோட நிலைமையை நானே எடுத்து சொல்றேன். சரிடா, ஏன் சாப்பிடாம மாடிக்கு போற? சாப்பிட்டு போடா. இல்லம்மா வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. நான் வெளியே சாப்பிட்டேம்மா. பாவம் சந்தியா, அவ வாழ்க்கை தான் கேள்விக்குறியாயிடுச்சு. ஐயோ கடவுளே, என்ன நடக்கும்னு தெரியலையே. சதீஷே, சதீஷே, என்ன பாக்குற? நீ பண்றது உனக்கு நியாயமா இருக்கா? ஹேய், நான் என்ன பண்ண? ஆ? என்ன பண்ணியா? அப்பாவியான சந்தியாவுக்கு மனசுல ஆசையை காட்டிட்டு இப்ப அம்போன்னு விட்டுட்டு போறது தப்பு இல்லையா? இங்க பாரு, நான் ஒண்ணு அவளை விட்டுட்டு போகல. அவ தான் என்னை விட்டுட்டு போனா. அருண் கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னா, ஆனா அருண் கிட்ட பேசினா. யார் பைக்லயும் போக மாட்டேன், அப்படிப்பட்ட பழக்கமே இல்லைன்னு சொன்னா. ஆனா சுந்தரம் பைக்ல ஒன்ன உரசிக்கிட்டு போனா. அவ பண்றது மட்டும் நியாயமா? என்ன பாக்குற சொல்லு. அதுக்காக சந்தியாவை ஒதுக்குறது தப்பு இல்லையா? இங்க பாரு, இந்த தப்பு ரைட் எல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் பைக்ல கூப்பிட்டப்ப இல்ல நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே சுந்தரமோட பைக்ல போனா. அப்ப என் மனசு எந்த அளவுக்கு சுக்குநூற உடைஞ்சு போச்சுன்னு உனக்கு தெரியுமா? அட சதீஷ், அப்ப சந்தேகமா சந்தேகப்படுறியா? இல்ல, சந்தோஷமா அவளை வாழ்த்திட்டு நான் ஒதுங்கி போறேன். அவளுக்கு எது சந்தோஷம்? அவளை விட்டுட்டு ஒதுங்கி போறதா சந்தோஷமா? டேய்,
சந்தியா சுந்தரம் பைக்ல போனதுக்காக சுந்தர விரும்புறான்னு அர்த்தமா? இல்ல அருண் கிட்ட பேசுறதுனால சந்தியா அருண விரும்புறதா அர்த்தமா? யாரா இவன்? இங்க பாரு சதீஷ், காலையில வாசல்ல போட்டுட்டு சாயந்தரம் தண்ணி ஊத்தி அழிச்சிட்டு போற கோலம் இல்லடா காதல். அது காயம் மாதிரி ஆறி போனாலும் வடு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இத பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, என்னால சந்தியாவை ஏத்துக்க முடியாது. அந்த அருண் வேற சந்தியா எனக்கு வேணும் வேணும்னு அடம் பிடிச்சி என் கால் விழறான். அவன் பாவத்தை சுமந்துகிட்ட சந்தியா கூட எனக்கு வாழ பிடிக்கல. டேய் சதீஷ், நீ என்ன முட்டாளா? யாரோ ஒருத்தன் எனக்கு சந்தியா வேணும் என்கிட்ட கொடுத்துருன்னு கேட்டா அவளை அப்படி தூக்கி கொடுத்துருவியா? அதான் உன் காதலா? டேய், சீதையோட கற்ப ஊரே சந்தேகப்படும் போது ராமர் சந்தேகப்படல. ஏன்னா ராமர் சீதை மேல வச்ச நம்பிக்கை காதல். அப்படி அது புரியாம நீ சந்தியா மேல என்னன்னா நம்பிக்கையும் வைக்கல, காதலும் வைக்கல. இங்க பாரு சதீஷ், உன் மனசுல இருக்க அழுக்க தூக்கி வீசு. சந்தியாவை நாளைக்கு போய் மீட் பண்ண, மனசு விட்டு பேசுறா, அவளை ஏத்துக்கடா. அப்பதான் உன் வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும். ஐயோ கடவுளே, எனக்கு என்ன ஆச்சு? ஏன் என்ன சுத்தி இப்படி எல்லாம் நடக்குது? ஒன்னும் புரியல. நான் என்ன பண்றது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கடவுளே.